நாட்டின் பொருளாதாரம் குறித்து கவலை தரும் வகையிலான சில தகவல்கள் இன்று வெளியாகியுள்ளன. அதில் முக்கியமாக கடந்த நிதியாண்டுக்கான உள்நாட்டு உற்பத்தி முந்தைய 10 ஆண்டுகளில் இல்லாத அளவாக 5% எட்டியிருக்கிறது. மத்திய அரசு இன்று வெளியிட்ட புள்ளி விவரப்படி 2012-13 ஆண்டில் ஜிடிபி எனப்படும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% குறைந்துள்ளது. 2010-11 ஆண்டில் 8.4% இருந்த அது 2011-12 6.2% குறைந்து அடுத்த ஆண்டில் மேலும் வீழ்ச்சி கண்டு இந்த நிலையை எட்டியுள்ளது. மறுபுறம் ஜனவரி முதல் மார்ச் வரையான 4வது காலாண்டு அடிப்படையில் பார்க்கும்போது 2010-11 9.2% இருந்த வளர்ச்சி 2012-13 4.8% சரிந்துள்ளது. விவசாயத்துறை வளர்ச்சி 2011-12 3.6% இருந்து 2012-13 1.9% குறைந்த நிலையில் இந்த ஆண்டின் 4வது காலாண்டில் அது 1.4% என்ற அளவுக்கு சரிவு கண்டுள்ளது. உற்பத்தி துறை வளர்ச்சி கடந்த ஆண்டுக்கு முன் 2.7% இருந்து 2012-13 1% வீழ்ச்சி கண்டுள்ளது. எனினும் 4ஆம் காலாண்டு அடிப்படையில் கணிசமான முன்னேற்றம் தெரிகிறது. அதாவது 0.1% என்ற நிலையிலிருந்து 2.6% என ஏற்றம் கண்டுள்ளது. மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் உள்ளிட்ட பிரிவில் 2011-12 6.5% இருந்த வளர்ச்சி 2012-13 4.2% குறைந்துள்ளது. 4வது காலாண்டு அடிப்படையிலும் இது சரிவையே சந்தித்துள்ளது. கட்டுமான துறையின் வளர்ச்சி 5.6 இருந்து 4.3% ஆகியுள்ளது. போக்குவரத்து உள்ளிட்ட இன்னபிற சேவைகள் கொண்ட பிரிவில் நாட்டின் வளர்ச்சி 7% இருந்து 6.4% வீழ்ச்சியும் 4வது காலாண்டு அடிப்படையில் 5.1% இருந்து 6.2% ஏற்றமும் கண்டுள்ளது. வங்கி, காப்பீடு உள்ளிட்ட நிதி சார்ந்த சேவைத்துறை வளர்ச்சி 2011-12 11.7% இருந்து 8.6% சரிந்துள்ளது. 4ஆம் காலாண்டு ஒப்பீட்டிலும் சரிவு இருந்தாலும் அதன் அளவு குறைந்துள்ளது.